நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. யாராவது இருக்காம இருக்கட்டும், உனக்கு இருக்கு. ஆல்ரெடி அங்க இதாம்மா, எதுக்கு இப்படி இங்க வந்த? நீ நல்லது பண்ணதெல்லாம் போதும், கிளம்பு. ஏடி சும்மா இருடி, பாவண்டி அவளை ஏட்டி திட்டுற. கூடயே இருந்துட்டு இப்படி பண்ணிட்டா பாருடி. அவங்க என்னமோ மாற்றி உன்னையே தான் கடத்திட்டு போனாங்க, இருந்தாலும் காப்பாற்றினது நீ தானே. தெரியாதா அவளுக்கு? சுப்பிரமணி விருப்பம் இல்லாமல் தானே கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இந்த பொண்ணு வேணான்னு சொல்லியிருந்தா அந்த கல்யாணம் நடந்திருக்காதுல்ல. சொல்லுடி சொல்லு. அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாவம் அந்த பொண்ணு எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்கீங்க? நீ சும்மா இருடி. 4 வார்த்தை கேட்டாதான் என் மனசு ஆறும். எப்படி பேசாம மசன்னு நிக்கிறா பாரு. ஏட்டி கள்ளி சொல்லுடி, எதுக்கு இப்ப இங்க வந்த? ஒழுங்கு மாதிரி தான் போயிடு. அக்கா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. போடி அந்த பக்கம். அமைதியா இருங்களா, அமைதியா. ஏட்டி சும்மா இரண்டி, சும்மா இருக்கா நீனு. அலமேலக்கா, நீங்களுமா என் மேல தப்பு இருக்குன்னு நம்புறீங்க. கண்டிப்பா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா? நான் உங்ககிட்ட தனியாக பேசணுங்க்கா, ப்ளீஸ். ஏன்டி சொல்லிக்கிட்டே இருக்க? தனியாக பேசுகிறேன், இது பேசுகிறேன் உன்னையா? ஏய் கோமலா, என்னடி நீ பேசாம உன் வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு பொறுமையாக தானே பேசிக்கிட்டு இருக்கு. முதல்ல அது என்ன சுட்டதுன்னு கேட்போம். இல்லடி. என்னடி வேலையை பாரு, போட்ட பக்கம். நல்லதுக்கே காலம் இல்லை, போ. நீ என்னமோ பண்ணிக்க. என்னடி நக்கலா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எதுக்கு மீனா வாயை கொடுத்து இப்படி வாங்கி கேட்டுக்கிட்ட? போடி. சரி வா, அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். திரும்பு. பாருமா, என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போ. அக்கா என்ன மன்னிச்சிருங்க. என்னம்மா என்ன சொல்ற? எல்லாமே நடந்துருச்சு. இதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டேன்னாக்க போகுது. பரவாயில்ல, நீ போமா. உன் வீட்டில் எல்லாம் காத்திருப்பாங்க அங்க. அக்கா என்னம்மா சொல்கிறத கேளு, போ. எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை. நான் தான் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா என்ன? என்னால் தானே உனக்கு எவ்வளோ பிரச்சனையும் நடந்துச்சு. பரவாயில்ல, போ. அக்கா இப்படிலாம் பேசி ஏன்க்கா இன்னும் கஷ்டப்படுத்துறீங்க? என்ன இந்த பொண்ணு சொல்ல வருது? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. ஆமா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு, நாங்களும் தானே இருக்கோம். சின்ன பொண்ணு. ஆமா, நான் சின்ன பொண்ணு தான், பெரிய பொண்ணுன்னு சொல்லலையே. அப்பா இவகிட்ட வாய் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுல, திரும்ப இப்ப. ஏமா சொல்லம்மா. அக்கா முதல்ல நீங்கள் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்டு என்ன ஆகிட போகுது? அதான் ஆல்ரெடி சுப்பிரமணி அண்ணன் கையால் தாலியை கட்டிட்டியே. இனிமேல் உனக்கு தான் அந்த உரிமை. போ, போய் நல்லா வாழ். அக்கா நான் சொல்கிறத கேளுங்களேன். அப்பையிலேருந்து சொல்கிறேங்கிற சொல்லம்மா. எவ்வளோ நேரம் நாங்கள் நிற்கிறது? வேறு வேலை இல்லை எங்களுக்கு. அக்கா எனக்கு இந்த தாலியை சுப்பிரமணி கட்டலை. என்னம்மா சொல்கிற? ஆமாக்கா, அங்கே நடந்ததே ஒரு பொய் கல்யாணம் தான். ஏம்மா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாக்கா, இந்த தாலியை நான் என் கையால் தான் கட்டிக்கிட்டேன். நான் காணும் கனா நீயா ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். அண்ணா மீனாட்சி. கேட்டி அண்ணோ, இந்த கடலை விட நம்ம நட்பு ரொம்ப பெருசுன்னு நம்ம வாழ்ந்து காட்டணும்டி. வாழ்ந்து காட்டணுமா? அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நட்பை பற்றி நமக்கு தெரியும். நம்ம நட்பை பிரிக்க யாரால முடியும்? அது வேணா உண்மைதான். அதே போல் நீ என்னைக்கும் மறக்கக்கூடாது, உன்னோட பொண்ணு என் பையனுக்கு தான். ஆஹா, அதெல்லாம் மறக்க மாட்டேன். அப்போ என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா என்னை விட அவள் தானே உனக்கு முக்கியமானவன் இடவா? இந்த உலகத்தில் எனக்கு எல்லாத்த விடையும் என் அண்ணத்தை மட்டும்தாண்டி பிடிக்கும். நட்புக்கு இலக்கணமாய் வருகிறார்கள். ஆனந்தி புத்தம் புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம் புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். மற்றும் பேய் வீடு ஸ்பெஷல் எபிசோட் நம்ம கார்ட்டூன் சேனல் பிளேலிஸ்டில் கண்டு மகிழவும். தொடர்கிறது.
என்னம்மா சொல்கிற, உண்மைதானா? ஆமாக்கா, என்னை நம்புங்க. சுப்பிரமணிக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நானே அங்கே யாரும் பார்க்காதப்ப தாலி எடுத்து கட்டிக்கிட்டேன். அவருக்கும் இது தெரியும்க்கா. நீங்கள் என்னை நம்பலைன்னா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அவரை காப்பாற்றணும். அவர் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தார். அதனால தான்க்கா நான் இந்த மாதிரி பண்ணேன். இது ஒரு பொய் கல்யாணம் தான்க்கா. என்னை நம்புங்கக்கா. இப்போ கூட ஒன்றும் இல்லைக்கா. நானும் நீங்களும் பார்த்தா ஒரே மாதிரி தானே இருக்கோம். நீங்கள் கட்டியிருக்க தாலியோட அங்கே போயிடுங்கக்கா. யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. என்னம்மா எதோ சொல்லிக்கிட்டு இருக்க? நீ போய் அங்கே இருமா. அக்கா, நான் சொல்கிறது கேளுங்கக்கா. இதை விட ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைக்காதுக்கா. போங்கக்கா. என்னடா இது ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி ஒன்றா இருக்காங்க. இதில் மாறு வேஷமே போட தேவையில்லையே. எனக்கு என்னமோ அலமிலக்கா அங்கே போகிற முடிவை தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அலமிலக்கா, அந்த பொண்ணு தான் சொல்லுது இல்லை என்ன, அந்த மேலே கொண்டே போட்டிருக்க முடிய ஒரு சிண்டா பின்னிட்டு போ, கரெக்டாக இருக்கும் உனக்கு. போனேன்னா அங்கே நல்லா வாழலாம். ஐயோ, வாழலாம்லாம் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா அங்கே இருக்க கிழவையை பார்த்தா கொஞ்சம் டெரராக தான் இருக்குது. எதுவும் பார்த்து யோசிக்கா. ஏடி, என்ன டீ? என்ன டீயா? அந்த அக்கா சுப்பிரமணி அண்ணனோட பொண்டாட்டி. எம்மா, இவன் அறுப்புக்கு அளவே இல்லடா சாமி. ஏம்மா, இதெல்லாம் நடக்கிற காரியம் தானே? என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? நான் செஞ்ச தப்பை நானே தானே திருத்தணும். அதுக்கு தக்கா கிட்ட சொல்கிறேன். இல்லைம்மா, வேணாம், நீ போ. அவர் கட்டினது நீயா கட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஒரு 4 பேருக்கு முன்னாடி கல்யாணம் நீ பண்ணிக்கிட்ட. நீ சந்தோஷமாக வாழு. நான் யாருக்கும் தெரியாமல் அவர் கையால் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் யாருக்கும் தெரியாமல் அப்படியே இருந்துடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ போ. என்னதான் இருந்தாலும் அவரை விரும்பினல்ல நீனு. எனக்காக விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. அக்கா, என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? சொல்கிறது கேளு, நீ போ. செடி, என்னடி பேசிக்கிட்டு இருக்க? சும்மா இருடி. எனக்கு என்ன? ஆனால் அந்த பொண்ணு அப்படி இல்லையே. சுப்பிரமணியம் மனசார விரும்பிச்சு. அந்த பொண்ணுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. அதனால நம்ம போவோம், வா. ஏய், போ. வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிடுறி. அக்கா யோசிக்கா. இல்லை மட்டி, வாங்க போகலாம். சொன்னா கேளுடி. ஏண்டி இப்படி பண்ணுற? வாழ்க்கையில் ஃபுல்லாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தியேடி. உனக்குன்னு ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னு ஆசைப்பட்டு சந்தோஷமாக சிரிக்கிறதுக்குள்ள அடுத்த கஷ்டம் வந்துச்சு. இப்போ அதுலேருந்து மீள்றதுக்கும் வழி வந்துடுச்சு. ஆனாலும் நீ கேட்க மாட்டேறியடி. போடி. இல்லை, வேணாம். என் வாழ்க்கையில் எதுக்கடி சந்தோஷம்? சந்தோஷமே வேணாம். கடைசி வரைக்கும் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிறேன். அக்கா, சொல்கிறது கேளுங்க. நான் சொல்கிறத நீ கேளுமா. ஓ, மேலும் மேலே என் மனசை கஷ்டப்படுத்தாது. எடி, கிளம்பு. என்ன பண்ணு, வா. அக்கா கிளம்புங்கடி. என்னமோ போ. அக்கா, இந்த தாலியால தானே எல்லா பிரச்சனை. இந்த தாலியே எனக்கு வேணாம். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எபிசோடோட கேள்வி, அலமேல் அக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பேரு என்ன? தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. சரியாக பதில் சொல்லும் சப்ஸ்கிரைபர்ஸின் பெயர்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வாசிக்கப்படும். நன்றி, வணக்கம். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.